நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த உலகிலிருந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டேன். ஆங்கிலத்திலே கான்சக்ரேட் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதுக்கு தமிழிலே அர்ப்பணிப்பு என்று. ஆனால் அதனுடைய மூல மொழிச்சொல் லத்தீனிலிருந்து பார்த்தால் பிரித்து எடுக்கப்பட்டு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். எனவே இயேசுவின் பிள்ளைகள் திருமுழுக்கினால் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம். எனவே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய சிந்தனையோ சொல்லோ செயலோ இந்த உலகத்தோடு ஒத்துப்போகாது. ஒத்துப்போகிறதென்றால் நாம் சமரசம் செய்து கொள்கிறோம் என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்வு புனிதத்திற்கான அழைப்பு, கடவுளுக்கான வாழ்வு. அதற்கு ஏற்றவாறு நம் சொல் செயல் எல்லாவற்றையும் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி, நம்மை யார் தேர்ந்தெடுத்தாரோ அவரிடம் நம்மை சரணடைய வைப்பது தான். அதுதான் முழு அர்ப்பணம். முதல் வாசகத்திலே பவுலும் திருத்தூதர்களும் தூய ஆவியானவரால் எப்படியெல்லாம் வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை வாசிக்க கேட்டோம். கடவுள் பணியிலே கடவுளுக்கு அர்ப்பணித்து கடவுள் சொல்வதை உள்வாங்கக்கூடிய மனநிலை, புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, பணியிலே ஆர்வம், இதெல்லாம் தொடக்க திருச்சபையில் நிறைய இருந்தது. இன்றைக்கு குறைந்து கொண்டே போய்விட்டது. காரணம், உலகத்தோடு ஆன்மீகம் சமரசம் செய்து கொள்வது தான். அப்படி செய்தால் நாம் கடவுளிடமிருந்து விலகி சென்று விடுவோம். நாம் எப்படி என்பதை யோசித்து பார்த்து கொள்வோம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.